ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ட்ராப் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், புதுசாக ஓப்பன் பண்ணோன்னா விண்டோஸ் கீ 6, அதில் போயிட்டு ரைட்டர் அடிக்கணும். ரைட்டர் வரணுன்னா SWRITER வந்துருச்சிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேராகிராஃப் அடித்து வச்சுருக்கேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேர்டில். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாலும் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். அது இங்கே பேஸ்ட் ஆகாதுன்னு சொன்னேன், பெருசு பண்ண முடியாதுன்னு. இந்த 13 வச்சுக்கோங்க போதும். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. ஓகேங்களா? இன்னும் 2 பேரா வேணாம். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன். இதோ பாருங்கள், ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்பேஸும் விட்டுக்கலாம். இடையில லைன்ஸுக்கு இடையில ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ், அதையும் விட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட். இதோ இருக்குது பாருங்கள், ரைட் கிளிக்கில் லைன் ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் லைனு 1.5 டபுள்னு இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும்? 1 வேணாம், ஒரு 1.5 வச்சுப்போம், அவ்வளோதான். 1.5 இங்கே வந்துடுச்சு ஸ்டூடெண்ட். இது வேணாம். இப்போ நான் சும்மா இது போடுறதுக்காக, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் கேப்புக்கு அதை செலக்ட் பண்ணி ட்ராப் கேப் கொடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே வச்சுட்டு ஃபார்மெட்டு, இங்கே பாருங்கள், மெனு பார் அல்லது டூல் பார், மெனு பார் அல்லது டேப் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபார்மெட் மெனுவில் போயிட்டு ஃபார்மெட், அதில் போயிட்டு செகண்டே இருக்குது பாருங்கள், பேராகிராஃப். ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது, செகண்ட் பேராகிராஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ராப் கேப் ஆப்ஷன் இருக்கா? இதுலேயே நம்பரிங், அவுட்லைன் நம்பரிங், டெக்ஸ்ட்டு ஃப்ளோ, அலைன்மெண்ட்டு, இன்டென்ட்டு, ஸ்பேஸிங்கு, பேக்ரவுண்டு, அப்புறம் பார்டர்ஸு, ட்ராப் கேப். இப்போ ட்ராப் கேப்பை மட்டும் பார்ப்போம். ட்ராப் கேப்பில் பார்த்தீங்கன்னா இது இந்த செட்டிங்ஸ் வருது இல்லை, டிஸ்பிளே ட்ராப் கேப்புன்னு அப்படி கிளிக் பண்ணணும். அப்போ பாருங்கள், நான் ஒன்றா செலக்ட் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்னா, அதனால் ட்ராப் கேப்பு. இப்போ எத்தனை லைன்ஸு அந்த ட்ராப் கேப்லேருந்து கீழே இறங்கணும், நம்ம ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம செய்கிறது பாருங்கள், அப்படியே தெரியும். இப்போ 2 லைன் ட்ராப் கேப் இறங்கியிருக்கு. அப்புறம் ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஓலேருந்து இது எவ்வளோ ஸ்பேஸு நகர்த்தி இருக்கணுங்கிறத இதுலேயே பாருங்கள், இதுலேயே காமிக்கிறேன். போயிட்டு இருக்கா, திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா? அதாவது கீழே எத்தனை லைன், இப்போ ஒரு லைனுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைனுன்னு போட்டால் போதும். கீழே எத்தனை லைனு இறங்கணும், அந்த ட்ராப் கேப்பு எத்தனை லைனுக்கு இறங்கி தெரியணும், அப்படியும் போட்டுக்கிறது லைன்ஸு. ஸ்பேஸ், ட்ராப் கேப்பை விட்டு மித்த பேராகிராஃபில் உள்ள எழுத்துக்கெல்லாம் அந்த ஓவை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்கணும், அதுவும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணது 0 தான். இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர், இப்போ இதில் பாருங்களேன், இந்த ஓவை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு 2 வேர்டு கூட எடுக்கலாம். இந்த பாருங்கள், 2 வேர்டு ஆன் வந்துடுதா? இப்போ ஆனை மட்டும் பெருசு பண்ணலாம். இதை சொல்லி காமிக்கிறேன், நிறையா பெருசு பண்ணால் நல்லா இருக்காது. அப்புறம் 3 கேரக்டர், அது ஸ்பேஸை இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 3வது 2 கேரக்டர் எடுத்துக்கிச்சா, ஸ்பேஸையும் ஒரு கேரக்டராக எடுக்கும். இப்போ நான் 3 கொடுக்குறேன், அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிச்சா, ஸ்பேஸையும் பெருசு பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. அப்புறம் 4 டீயை எடுத்துக்குது, 5 6. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து சொன்னேன்னா தீக்கு அடுத்து உள்ள ஸ்பேஸையும் அது எடுக்கும். இதை போட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் போட்டோம். இப்போ ஓகே பண்ணி பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 1 2 3 இதையும் ஒரு இதாக எடுத்துடுச்சு, கேரக்டராக எடுத்துக்கிச்சு. அதையும் நம்ம ட்ராப் கேப் பண்ணணும்னு எடுத்துக்கிச்சு. அப்புறம் தீயும் எடுத்துக்கிச்சு, அதுக்கு அடுத்த ஸ்பேஸையும் எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு லைனுக்கு இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு திரும்பவும் ஃபார்மெட்டுக்கு போயிட்டு பேராகிராஃபுக்கு போகிறேன். பேராகிராஃபுக்கு போனேன்னா இதை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வரும். இதில் ஒய்யை மட்டும் எடுத்துக்கணுமான்னு கேட்குது. லைனு இங்கே பாருங்கள், 3 லைன் இறங்கியிருக்கு.
இந்த 4வது லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 3 லைனாக டெக்ஸ்ட்டுக்கு பிற்பாடு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் இதை பாருங்கள் வச்சு பார்ப்போம். அப்புறம் 3 லைன் இறங்கியிருக்கு. இந்த ஒய்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு 2-3 செலக்ட் பண்ணுறது நான் காமிச்சிட்டேன். அதில் வந்து ஸ்பேஸையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். ஸ்பேஸையும் சேர்த்து அது எடுக்கும் கரெக்டாக. இப்போ பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போயிட்டு கூட நம்ம அதை வரையிலும் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இதுதான் ட்ராப் கேப். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ உங்களுக்கு சிஓஏ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேபிள் செட்டிங்ஸு, பார்டர்ஸு, அலைன்மெண்ட்டு, இன்செஷன், டெலிட்டிங், மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங், ஃபார்முலா, சார்ட்டிங் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ரைட்டரில். இப்போ அது செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வச்சுட்டு விண்டோஸ் 6 எஸ் ரைட்டர் ஓப்பன் ஆகிடுச்சா? சரி, இது ஒன்றும் இல்லை, அதை நான் ஏற்கனவே சேவ் பண்ணது எடுக்க வாங்குது இது. சரி, இது வேணாம், நம்ம வேறு எடுத்துக்கலாம். இப்போ புதுசு டாக்குமெண்ட்டில் போயிட்டு இது நியூ டாக்குமெண்ட் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2-3 வகையில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டேபிள் கிரியேஷன் இல்லை, இன்சர்ட் டேபிள். இது இன்சர்ட் டேபிள். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ரெட்டு கொடுத்துட்டு இது வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொடுக்குறேன், அப்போ தான் நல்லா தெரியும். ஓகே, இது வந்து இன்சர்ட் டேபிள். இதை சென்டராக கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ கண்ட்ரோல் + F12ன்னு இருக்குது, டேபிள் இன்சர்ஷன். அந்த இது வந்துடும், டேபிள் இன்சர்ட் பண்ணுற அந்த டேப் வரும். இதில் போயிட்டு டேபிளுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா தான் செய்கிறேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணி காமிக்கிறதுக்கு செய்கிறேன். தனியாக அப்புறமா நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி சுத்தமாக அடித்து காமிக்கிறேன். இப்போ இது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் அட்டெண்டன்ஸ்னு போடுவோம். அட்டெண்டன்ஸ் ஷீட்டுன்னு போடுவோம். அட்டெண்டன்ஸ் ஷீட்டு இங்கே ஷீட்டு. சரி, இப்போ எத்தனை காலம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டெலீட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு 5 காலம்னு சொல்கிறேன். எத்தனை ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ரோன்னு சொல்கிறேன். 5 காலம் 6 ரோன்னு கூட வச்சுக்கலாம். அப்புறம் ரோஸு ஃபஸ்ட்டு பார்டர் இருக்கும், பார்டரோடு போடணும், ஸ்ப்ளிட்டெல்லாம் வேணாம். இப்போ நான் இதை மாதிரி போட்டுக்கிறேன். ஹெட்டிங்கோடு வந்துருச்சா? இதோ பாருங்கள், இதை மாதிரி அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல்ஸும் வரணும். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்போ இந்த மெத்தடு ஒன்றா, அடுத்து இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் எல் இங்கே வந்துடும். கண்ட்ரோல் எல் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிஃப்ட்டு F12 ப்ளஸ் F12 ஷார்ட்கட் கீ. ஷார்ட்கட் ஃபார் டேபிள் கிரியேஷன். இதை அதே போல் எண்டு கொடுத்து இதை வந்து போல்டு பண்ணிக்கிட்டு கலர் வந்து பிளாக் வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா? இது பிளாக் வச்சுக்கிறேன். இன்னும் வேறு இது வேணும் அலைன்மெண்ட்டுன்னா நான் இப்படி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இது அடுத்த இன்னொரு மெத்தடு, செகண்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் இருக்குது, செகண்ட் மெத்தட். இதுதான் பெருசு பண்ண முடியாது. செகண்ட் மெத்தட். இப்போ இது ஃபஸ்ட் மெத்தட். இது ஃபஸ்ட் மெத்தடு இன்சர்ஷன் டேபிள். செகண்ட் மெத்தடு இன்சர்ஷன் டேபிள். அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வைக்கிறோம். இங்கேருந்து போயிட்டு இங்கே வைக்கிறோம். இப்போ போயிட்டு இந்த டேபிள் டூல்ஸ் இருக்கா, இதில் போய் இன்சர்ட் கொடுக்குறீங்களா, டேபிள். இப்போ நம்ம டேபிள்னே இருக்கட்டும், டேபிள் 1ன்னு. இது ஒரு 5, இது ஒரு 4ன்னு வைப்போம். பாக்கி எல்லாம் அதே தான். இன்னொரு டேபிள் வந்துருச்சா? இது எங்கே போயிட்டு டேபிள்ங்கிற மெனுவில் போயிட்டு இன்சர்ட், டேபிள் மெனு இன்சர்ட் இங்கே போட்டு காமிக்கிறேன். டேபிள் மெனு இன்சர்ட் டேபிள். கிளிக். இது இன்சர்ட் டேபிள். இதோ டேபிள் மெனுக்கு போகிறீங்க, இன்சர்ட் டேபிள். அது Ctrl F2. ஓகேங்களா? இந்த இதில் பண்ணது. இப்போ அடுத்து தேர்டு மெத்தட். இங்கே அடுத்தது தேர்டு மெத்தட். மூணாவது ஆர்டி இன்சர்ட் டேபிள். இது என்னன்னா இங்கே வச்சுக்கிறேன். அதாவது கர்சரை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இன்சர்ட் மெனுவில் இதோ இருக்குது பாருங்கள், டேபிள். அதுவும் F12 தான் காமிக்கும். இது ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இது ஒரு 7 காலம் 7. இது ரோம் சும்மா ஒரு 10 ரூ. இது பார்த்தீங்களா? இது அடுத்த மெத்தடு. இது என்ன எடுக்கணும், இதுக்கு என்ன இது எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கிளிக் இன்சர்ட் மெனு. இதோ பாருங்கள், இங்கே வச்சு காமிக்கிறேன். இதோ இங்கே வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் இன்சர்ட் மெனு. டேபிள் மெனுக்கு பதில் இன்சர்ட் மெனு. இதோ பாருங்கள், கிளிக் இன்சர்ட் மெனு, டேபிள், கிளிக் டேபிள், டேபிள் ஆப்ஷன். அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், இன்சர்ட்டு டேபிள். அதில் போயிட்டு நம்ம ரோஸ் அண்ட் காலம், கிவ் ரோஸ் அண்ட் காலம். how many rows, how many columns, how many rows and columns. Finally click OK. ஃபைனலி கிளிக் ஓகே. இதுதான் இது பண்ணுறது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை சேவ் பண்ணிவிடுவோம். சேவஸ் போயிட்டு எங்கள் டெஸ்க்டாப்லேயே நான் வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ்,
அட்டண்டன்ஸ்னு வைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ்னு வைக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆடு டெலிட்டு எல்லாம் அதை மட்டும் சும்மா அப்படியே சொல்லி தந்துட போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபைலுக்கு அதே ஃபைல் தான், நியூ பேஜ். இப்போ என்ன பண்ணுறோம், எதில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். இங்கே நான் டேபிளில் போயிட்டு இன்சர்ட் போயிட்டு டேபிள் எனக்கு எவ்வளோ தேவை, எனக்கு வந்து சும்மா நான் இது பண்ணுறதுக்காக ஒரு 6 தேவை, 6 7 வச்சுக்கிறேன். 6 காலம் போதும் ஸ்டூடெண்ட்டு, 6 காலம். அப்புறம் வந்து ஒரு 7 ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லாம் டோன்ட் ஸ்ப்ளிட்டு எல்லாம் அதெல்லாம் வேணாம். இப்போ தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதை டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னா, டேபிளுக்கான அந்த டூல்ஸ் பார் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணாலே வந்துடும் ஸ்டூடெண்ட், டேபிள் டூல்ஸ் பாரு. இதை கிளிக் பண்ண உடனே இதை பாருங்கள், டேபிள் இன்சர்ட்டுனாலே இப்போ இங்கே ரோஸ் அண்டு காலம்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. அங்கே போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியும் டேபிள் க்ரியேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டு சரி நான் அதை சொல்லித்தரேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன டேபிள் க்ரியேஷன், இது வந்து கிரியேட் டேபிள். கிரியேஷன் அல்லது இன்சர்ட்னே வச்சுக்கலாம். இன்சர்ட் டேபிள், அடுத்தது கமா ரோ இன்சர்ட், ரோ காலம். இன்சர்ட்டு டேபிள், இது ரோ அண்டு காலம் இன்சர்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே வச்சுட்டு இன்சர்ட் பண்ணுறோமா, ரோ அண்டு காலம் டெலிட். இதை இது பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சி எண்டு. திரும்ப நல்லா சொல்லித்தரேன், இங்கே பாருங்கள், திரும்ப கண்ட்ரோல் வி, ரோ அண்டு காலம் டெலிட். அடுத்தது ரோ அண்டு காலம் ஸ்ப்ளிட்டு, ஸ்ப்ளிட்டு. அடுத்து ரோ அண்டு காலம் மெர்ஜி. இது எல்லாமே டேபிளை இப்போ க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இப்போ பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்டு, ஒவ்வொன்று. இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம வேணால் போல்டு பண்ணிவிட்டு வேறு கொடுத்துருவோம். இந்த ஃபாண்ட்டு வந்து வேறு கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு கொடுப்போம். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் லைன் ஸ்பேஸ், ரைட் கிளிக்லேயே லைன் ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும், டபுள் லைன் ஸ்பேஸ் வச்சுப்போம், சும்மா அது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேஷன், இன்சர்ட்டு INS இன்சர்ட்டு டேபிள். இப்போ இதுலேயே இது பண்ணிக்கலாம். திரும்ப இன்சர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படி போனோன்னா, இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் போங்க ஸ்டூடெண்ட்ஸ். டேபிளில் போயிட்டு ஒரு 5 காலம், திரும்ப வந்து ஒரு 6 ரோ வச்சு ஓகே கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் தான் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா, டேபிள் இன்சர்ட்டு. அடுத்தது ரோ அண்டு காலம் இன்சர்ட், ரோ அண்டு காலம் இன்சர்ட், ரோ அண்டு காலம் இன்சர்ட்டு. இதில் என்ன பண்ணுறோம் புதுசாக, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ரோ அண்டு காலம் இந்த டேபிளை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ ரோ அண்டு காலம் திருப்பி இதில் போயிட்டு நான் இங்கே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதோ இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் அண்டு கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் F12. F12ல்
நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், 3 காலம் தான் வைக்க போகிறேன். 3 காலம் வச்சுட்டு எத்தனை ரோ? ஒரு 4 ரோ வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது ஒரு இது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, காலம் வேணும், இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே போயிட்டு இங்கே ரைட் கிளிக் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு வந்து ரோவும் இன்சர்ட் பண்ண போகிறேன், காலமும் இன்சர்ட் பண்ண போகிறேன். 3 தானே வச்சுருக்கேன். இப்போ எனக்கு எத்தனை ரோ வேணும்? இன்சர்ட் தான் போட்டிருக்கோம், ரோ காலம். இப்போ எனக்கு ரோ எத்தனை வேணும்? ரோக்கு போயிட்டு இன்சர்ட் கொடுக்க போகிறேன். இன்சர்ட் கொடுத்தா எனக்கு ரோ வந்து இன்னும் ஒரு 2 வேணும். இன்னும் ஒரு 2 வேணும். ஓகேங்களா? 2. அது வந்து இதை இப்படி சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து மீனா அடிச்சுக்கிறோம். இப்போ எனக்கு மேலே வேணுமா கீழே வேணுமான்னு இப்போ போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அங்கேயே வரும் ரோ இன்சர்ட்டு ரோ. எனக்கு எத்தனை ரோ வேணும்? ஒன்றே ஒன்று வேணும். எங்கே வேணும்? மேலே பாருங்கள், 1 தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இது தான் இருக்குது. நான் இப்போ இங்கே 2 இருக்குது, அங்கே 1 இருக்குது. இங்கே ஆஃப்டர்னு கேட்டால் எப்படி வருது, பிஃபோர்னு கேட்டால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மீனாக்கு பிஃபோர்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். மீனாக்கு முன்னாடி 2 வந்துருச்சா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஷீலா, இங்கே மீனா கிட்ட வச்சுக்கிறேன். அதே ரைட் கிளிக்கு தான், திரும்பி ரோ தான். இப்போ இன்சர்ட் பண்ணுறேன், ரோவை இன்சர்ட் பண்ணுறேன். பிஃபோர் கொடுத்தோம், இப்போ ஆஃப்டர். முன்னாடி இங்கே கொடுத்தோம் ஆஃப்டர். மீனாக்கு ஆஃப்டர் எனக்கு வேணும். இப்போ தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மீனாக்கு ஆஃப்டர். சரி, இப்போ காலம் வச்சுப்போம். காலத்தை நகர்த்துறது இப்படி நகர்த்தலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒன்று இருக்கா, இங்கே நம்ம இந்த காலத்துக்கு பவின்னு கொடுக்குறேன். சும்மா நேம் பவின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அரேஞ்ச்மெண்ட்டு தான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பவின்னு அப்படி இல்லை, இது சீரியல் நம்பர்னு வச்சு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேமு. இது வந்து தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க் அப்படி வச்சுப்போம். சண்டே சண்டேன்னு வைக்கிறேன். இப்போ சண்டே மட்டும் சண்டே எண்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், DAY சண்டே கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா மண்டே எனக்கு ஒன்று வேணும். மண்டேன்னு ஒன்று எனக்கு வேணும். மண்டே இல்லை, மண்டே வெனஸ்டேன்னு வேணும். இப்போ இன்சர்ட்டு காலம். இப்போ அங்கேயே ரைட் கிளிக் வச்சு காலம் போகிறேன். காலம் போனேன்னா இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தேன்னா என்ன, ஆஃப்டர்னு கேட்குது. எனக்கு சண்டேக்கு ஆஃப்டர் வேணும். ஓகேங்களா? இங்கே வந்துருச்சா? இப்போ இதையும் இழுத்து விட்டுக்கலாம், இப்படி இழுத்து விட்டுக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வெனஸ்டேன்னு இருக்குது. வெனஸ்டே கிளிக் பண்ணிங்கன்னா WEDNE இப்படியே வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணோம், NESDAY என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அப்படி அது எக்ஸல் மாதிரியே தான். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் முன்னாடி பின்னாடி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதை பாருங்கள், ரைட் கிளிக் போயிட்டு காலம் போகிறேன். காலத்துக்கு போயிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். சண்டே அடுத்தது மண்டே தானே வரும். அப்போ எனக்கு வெனஸ்டே வந்திருக்குல்ல, அதனால் பிஃபோர் ஒரு காலம் வேணும். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இது இழுத்து விட்டுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நேமையும் இழுத்து விட்டுக்கலாம். எனக்கு சண்டேக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு, சண்டேக்கு அடுத்தது மண்டே வரணும். இப்போ நான் மண்டே போட்டுக்கிறேன். அது அப்படி வரும்போது இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இப்படி வரும்போது என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா அது இதாகிடும். இப்போ இதையும் இழுத்து விட்டுக்காங்க. இப்போ இது மாதிரியே ஆக ஆஃப்டர் அண்டு பிஃபோர். எனக்கு வெனஸ்டேக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், வெனஸ்டேக்கு அப்புறம் 1 தான் இருக்குது. எனக்கு எத்தனை வேணும், சண்டே, மண்டே, டியூஸ்டே ஒன்று வேணும். இங்கே முன்னாடி திரும்ப என்னன்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் போயிட்டு என்ன பண்ணுறேன், காலம் கொடுக்குறேன், இன்சர்ட். எப்போ, இதுக்கு முன்னாடி பிஃபோர் சண்டே, மண்டே, டியூஸ்டே.
TUES என்டர் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் இப்படி நவுத்தி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இன்சர்ட்டு டெலிட் இது சொல்லிட்டேன், இன்சர்ட் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து டெலிட் காலம் அண்ட் ரோ. இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு பேஸ்ட்டு இதாகவே வரட்டும். இப்போ இன்சர்ட்டு சொன்னோமா, இன்சர்ட்டு சொன்னோன்னா இப்போ காலம் அண்ட் ரோ டெலிட் டெலிட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னீங்களா, டெலிட்டுக்கு இப்போ எனக்கு சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. இப்போ எனக்கு இங்கே இந்த மீனா ஃபஸ்ட்டு ரோவை டெலிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் டெலிட்டு. எனக்கு வந்து டெலிட் கொடுக்குறேன், மீனாங்கிறதுல வச்சு கொடுத்ததுனால எனக்கு அது வேணாம். அடுத்தது திரும்ப கொடுக்குறேன், டெலிட் ரோ டெலிட், அது வேணும். புரியுதுங்களா? இப்போ இன்சர்ட் ரோ சொல்லியாச்சு, டெலிட் ரோ சொல்லியாச்சு. அது கண்ட்ரோல் இசட் கொடுத்துப்போம், அது அடுத்ததுக்கு தேவை. இப்போ காலம், எனக்கு காலம் வேணாம். இதே வச்சுட்டு காலத்துக்கு போகிறேன். காலத்துக்கு போயிட்டு டெலிட், இது போயிடுச்சா, மண்டே சண்டே மண்டே போயிடுச்சா. இப்போ திரும்பவும் போயிட்டு டெலிட், எங்கே இருக்கு காலம் டெலிட். ஓகேங்களா? இப்போ ஒரு காலம் தான் இருக்குது. இதுவும் வேணும்னா அப்படியே டெலிட் பண்ணிடலாம், டெலிட். ஓகேங்களா? இதே எடுத்துக்கிறேன் ஸ்டூடெண்ட். இதோ நம்ம டேபிளையே எடுத்துப்போம், முன்னாடி இந்த டேபிளையே எடுத்துப்போம். இப்போ டெலிட்டு இன்சர்ட் பார்த்துட்டோம். இப்போ இது வேணாம், இதை எடுத்துப்போம். இதை எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்கே வச்சுக்கிறேன். இங்கே இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். இப்போ ரோ காலம் இன்சர்ட் கொடுத்தோம், டெலிட் கொடுத்தோம். இப்போ ரோ காலம் மெர்ஜி, ரோவையும் பண்ண போகிறேன், காலத்தையும் பண்ண போகிறேன். இப்போ இது வேணாம் ஸ்டூடெண்ட், எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது அனைத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் மவுஸால். பண்ணிக்கிட்டு இங்கே டேபிளுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மெர்ஜி செல்ஸ்ன்னு இருக்கா, இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ செல்லை மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த இது ஒரு மெத்தடு, இன்னொரு மெத்தடில் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் ஷீட்டுன்னு வச்சுக்கிறேன் சும்மா. இப்போ இதை சென்டர் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட். அதுக்கு கலர் கொடுக்குறோம், ஃபில் பண்ணுறோம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இது அனைத்தையும் ஒரே காலமாக பண்ண பார்த்தீங்களா, அதுதான் மெர்ஜி. இப்போ ஒரு மெத்தடில் பண்ணேன். இப்போ அடுத்த மெத்தடில் இதை ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். இதை மெர்ஜ் பண்ணணும், அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டு இதை மெர்ஜ் பண்ணணும். இப்போ இதை போயிட்டு இதை பாருங்கள், அதே டேபிளில் போயிட்டு இங்கேயும் ரைட் கிளிக்கை வச்சு செல்லை பண்ணுறதுனால ஒவ்வொன்றும் செல்லு, அதனால் மெர்ஜி இங்கே பண்ணிக்கலாம், ரைட் கிளிக்லேயே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஜெண்டர்னு போடுறேன், சும்மா ஜெண்டர்னு போடுறேன். அடுத்தது இதையும் நம்ம சென்டர் பண்ணிப்போம், சும்மா ஒரு கற்பனைக்கு போட்டுகிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாய்ஸ் கேர்ள்ஸு. இப்போ இதை என்ன அப்படின்னா பாய்ஸு கேர்ள்ஸு. இப்போ பாய்ஸ், இது கேர்ள்ஸ், இப்படின்னு ஏதோ ஒன்று போடுறோம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி நான் சென்டர் கொடுத்துக்கிறேன், இதோ சென்டர் கொடுத்துக்கிறேன். அதுவும் இருக்குது ஸ்டூடெண்ட், அதுவும் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை இப்போ வந்து ஜெண்டரில் ப்ரெசண்ட்டு, இது ரெண்டையும்
இதை ரெண்டையும் அது இதை மாதிரி செஞ்சால் வராது ஸ்டூடெண்ட். நான் இப்போ இதை மாதிரி சும்மா சொல்லித்தரேன். இப்போ 2 ரோவையும் நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். 2 ரோவையும் ஒன்றாக்க போகிறேன். ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்து அதே செல்லை தான் மெர்ஜ் பண்ண போகிறோம். செல்லை மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 ஒன்றாயிடுச்சா? ஒன்றாயிடுச்சு. இது பாய்ஸ் கேர்ள்ஸ் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி. இப்போ இது வந்து அதே போல் காலத்தை பண்ணோம். இப்போ ரோஸு. இப்போ 2வது ரோவையும் நான் பண்ணுறேன். அதே போல் ரைட் கிளிக்கு இங்கேயும் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு டேபிளில் போயிட்டு மெர்ஜி செல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது 2 ஒன்றாயிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஸ்ப்ளிட்டு. இப்போ இந்த காலம் வந்து இது வந்து ப்ரெசண்ட்டு அப்படின்னு வச்சுருக்கேன். ஜெண்டர் ப்ரெசண்ட்டுன்னு வச்சுருக்கேன். இல்லை ஸ்டாண்டர்டு வச்சுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே என்னன்னா திரும்பவும் எனக்கு 2 இது வேணும். அப்போ இன்செர்ட் போயிட்டு ரோ போட்டுக்கிறேன். அல்லது நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இந்த இதை வந்து 2ஆக செல்லு திரும்பவும் செல்லை தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். என்ன கேட்குது? செல்லு ஹரிசாண்டலாக இப்படி படுக்க வசத்துலையா குத்து வசத்துலையா? இப்போ படுக்க வசத்தில் 2 ஆக்கிட்டோமா? இப்போ அதே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ செல்லு ஸ்ப்ளிட்டு இதை பாருங்கள், ஸ்ப்ளிட்டை கொடுக்குறேன். இந்த வசத்தில் ஹரிசாண்டலில், ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் நான் போடணும் 2ஆ. ஓகேங்களா? இப்போ நான் பாய்ஸ் இதை கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி, இங்கே அப்படியே பேஸ்ட், பாய்ஸ் கேர்ள்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். ஆக மெர்ஜி ஸ்ப்ளிட்டு 2மே வச்சிடுறேன். மெர்ஜின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இதை வந்து நான் 3 காலமும் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது 3 காலத்தை மெர்ஜ் பண்ணுறேன். ரைட் கிளிக்கு, செல்லு ஒன்றாக்குறது மெர்ஜி. ஓகேங்களா? இப்போ இதையே இந்த 3 காலத்தையும் இந்த காலத்தில் எனக்கு ஒரு 3 ரோ தேவைப்படுது எதுக்கோ. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே வைக்கிறேன். திருப்பி செல்லு ஸ்ப்ளிட்டு, அது மொத்தம் எத்தனை கேட்கும்? ஒரு 4ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த 4ஐயும் கூட எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? இதை இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது தான். ரைட் கிளிக்கு, இப்போ செல்லு ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் எத்தனை, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? எனக்கு வெர்டிக்கலியாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும். ஓகே, வெர்டிக்கலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எனக்கு சென்ட்ரு பண்ணணும் கரெக்டாக. இது என்ன? ஸ்பேஸிங். அதுலேயும் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்பேஸிங் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், எதை கரெக்டாக பண்ணணும்? ஏன்னா காலமும் இருக்குது, ரோவும் இருக்குது. இதை இதில் பண்ணி காமிச்சா சரியாக வராது. ஸ்ப்ளிட் பண்ணி சரியாக பண்ணணுன்னா காலம் ரோ ஈவன்லி தனியாக வச்சுட்டு, இங்கே வராது, இங்கே வச்சுட்டு இப்போ போயிட்டு காலம் ரோ ஈவன்லி, காலம் ஈவன்லி, ரோ ஸ்பேஸ் இப்போ கூட குறைச்சலாக இருக்கா? நான் இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன். ஒவ்வொன்றையும் இதை 2ஐயும் சரி பண்ணி, இதை 3ஐயும் சரி பண்ணி நான் என்ன பண்ணேன், ரைட் கிளிக் கொடுத்து காலம் ஈவன்லி, என்ன ஸ்பேஸ் ஈவன்லி, காலத்தோட ஸ்பேஸு ஈவன். அதே போல் இதை சரி பண்ணி இங்கேயும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அண்டு கொடுக்குறேன். அது செலக்ட் ஆகிருக்கு. சண்டே, மண்டே,
தேர்ஸ்டே அங்கே இது பண்ணல, இடம் பத்தாதனால அது சரியா இல்லை. அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இப்போ காலத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் காலம் போயிட்டு ஸ்பேஸ் ஈவன்லி, பார்த்தீங்களா ஒரே மாதிரி வந்துச்சா ஸ்பேஸு. இப்போ எல்லாத்துக்கும் ஈவன்லியாக வந்துச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி எனக்கு சென்ட்ரிங் வரணும், சென்ட்ரு, அதை இன்னொரு இதாக போடுறோம். இப்போ காலத்தை செலக்ட் பண்ணோம். இப்போ ரோவை நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சு இங்கே வருங்க, இப்படி வச்சு இழுத்து விட்டுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், எங்கேயோ ஒரு இடத்த ரோ அன்ஈவனாக இருக்குது. திரும்ப ரைட் கிளிக் கொடுக்குறேன், ரோ. இது என்ன சொல்லுது, ஸ்பேஸு ஈவன்லி, ஒரே மாதிரி ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு ஈவன்லி அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம், ஏன்னா ஒரே மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்தேன். சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற போகும். இதை ரோ டெலிட் கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் ஈவன்லியா போட்டோமா. அடுத்தது இதே வச்சுப்போம், காலம் ரோ. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இடம் பத்தல ஸ்டூடெண்ட், அதனால் அடுத்தது வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்பேஸிங் வந்து தான். இப்போ ரோ காலம் ஹைட்டு கரெக்டாக இது பண்ணுறது வச்சுக்கலாம். இன்சர்ட்டு ரோ ஹைட்டு. இப்போ இது பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ரோவோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இப்போ நான் அடிக்கிறேன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இப்படி அடிக்கிறேன் ஸ்டூடெண்ட். இப்போ நான் எடுத்துக்கிறேன் ரோவை வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோவோட ஹைட்டு கொஞ்சம் கூட வேணும். எத்தனை, ஒரு 21 ரோவோட ஹைட்டு கூட வரத்துக்கு. இந்த பாருங்கள், இது ரோவோட ஹைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரோ எடுத்துக்கங்க. அது கூட வைக்கல, இது நிறைய வைக்கணும். பார்த்தீங்களா கூட வந்திருக்கா ரோவோட ஹைட்டு. இதை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி அடுத்தது ரோவோட ஹைட்டு. இப்போ காலத்தோட வித்து, இங்கே பாருங்கள், காலத்துக்குன்னா வித்து, இங்கே பாருங்கள் வித்து. காலத்தோட வித்தை என்ன பண்ணணும், அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல ஸ்டூடெண்ட்டு. நான் சும்மா காலம் வித்து இப்படின்னு கொடுக்குறேன். 2 காலமா, ஒரு காலத்தோட வித்து இங்கே ஒரு காலம்னு போட்டு இதை கூட்டி பார்க்குறேன், அது எவ்வளோ வருதுன்னு தெரில. காலத்தோட வித்து குறைஞ்சிச்சு பாருங்கள். இது வந்து ஈவன் பண்ணுறது, இது வித்து எவ்வளோன்னு பண்ணுறது, இது ஈவன். அடுத்தது பாருங்கள், அதாவது ரோ காலம் இன்சர்ட்டு, ரோ காலம் சேஞ்சு ஹைட் அண்டு வித்து. இதுதான் ஸ்டூடெண்ட்டு. இது ஈவன்லியாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே ரைட் கிளிக் போயிட்டு இது காலம் போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்பேஸ் ஈவன்லி. அப்போ இது ஸ்பேஸ் ஈவன்லியா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இன்னும் நிறையா இருக்குது. இதோட முடிச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட். ஏன்னா வந்து பத்தாமல் போயிடும், வீடியோ பெருசாக போயிடும். அதனால் இது முடிச்சுக்கிறேன்.